படம்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவோண்ணா. ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டாங்கண்ணா. 20 நிமிஷமா நின்று கத்தினுக்கிறோம், போடவே மாட்டுறாங்க. மொத்த படத்துக்கெல்லாம் போடுறாங்க, நம்ம படத்துக்கு மட்டும் போடவே மாட்டுறாங்கண்ணா. என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன ரீசனாக இருக்கும். இவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன் எதுக்குன்னே தெரியலண்ணா. இத்தனை நாள் நாங்கள் வந்துருந்தாங்கிறோம் தேட்டருக்கு. பேகு வண்டி டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. கொடிலாம் இருந்தால் வாங்கி வச்சுக்கிறானுங்க, விசில் இருந்தால் வாங்கி வச்சுக்கிறாங்க. எது அதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேதுண்ணா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்குறோன்னா, ஒருத்தர் முன்னாடி போகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கண்ணா. எதனா பண்ணாலும் தள்ளினே இருக்காங்க பின்னாடி. அது மாதிரி தானே இருக்குது இது. இதுக்கு உங்களோட எதிர்ப்பை நீங்க எப்படி காமிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்படி தானா கில்லி என்ன ஒரே பிரச்சனையா இருக்கு ரீரிலீஸ்? அது தெரிலண்ணா. அது ஃபுல்லாக செக்கிங் பண்ணுறாங்க. ஏன் இப்படி இது வரைக்கும் இந்த மாதிரி படத்துக்கு செக்கிங் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டாண்ட செக்கிங் பண்ணாங்க, டிக்கிலாம் ஓப்பன் பண்ணோம், ஹெல்மெட்லாம் பார்க்குறாங்க. ஏதோ நாங்கள் வேறு ஏதோ எடுத்துகிட்டு வர மாதிரி ஃபுல்லாக செக் நாங்கள் ஏதோ லைசன்ஸ் தான் பிடிக்கிறாங்க போல். லைசன்ஸ்லாம் இருக்குது. நான் வர சரி ஃபோட்டோ காப்பி தான் வச்சிருக்கேன், சரி ஃப்ரெண்டு கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா அது கேட்கல. சரி வண்டி எங்கே விட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம். மறுபடியும் போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ணாங்க, என்னென்னமோ செக் பண்ணாங்க, விட்டோம். மறுபடியும் உள்ளே போனோம், டிக்கெட் கொடுக்குற இடத்துலையும் செக் பண்ணாங்க. ஃபுல்லாக இதெல்லாம் செக் பண்ணி எதுக்கு செக் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் அது மீறி பசங்க டிவிக்கே கொடியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. படம் பிளாஸ்ட்டாக இருந்தது. நான் 2014 வந்த படம் நினைக்கிறேன். நான் அப்போலாம் பிறக்க கூட இல்லை. ஆனால் படம் பிளாஸ்ட்டு. பசங்களை என்ஜாய் பண்ணானுங்க. என் வாட்ச் இருந்துச்சு, என் மச்சான் டான்ஸ் ஆடி செருப்பாக இருந்துச்சு. என்னால் பேச முடியல, தொண்டெல்லாம் வலியுது கத்தி கத்தி. இதெல்லாம் ஏதோ அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு ஏன் செக் பண்ணுறான்னு சொல்லுவேன். அது தேவையில்லாத வேலை. அது எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ தோக்க போகிறோன்ட்டு. 26 நாங்கள் தான் நிற்போம். டிவிக்கு தான் ஜெயிக்கும். ஏன்னா யாரையும் நம்பி நாங்கள் வரல. தலைவர் எங்களை நம்பி வந்துருக்காரு, நாங்கள் ஜெயிப்போம். கில்லி ரீரிலீஸ் பார்த்துட்டு வரீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? சரியான என்ஜாய்மெண்ட்டு. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரீரிலீஸ் மாதிரியே தெரிலண்ணா இது ஃபர்ஸ்ட்டு. அந்த அளவுக்கு பிளாஸ்ட் இருக்கு. டிவிகேன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. செம்மையா இருந்தது படம். ஜனநாயகம்லாம் வந்தா பிளாஸ்டா இருக்கும். செம்மையா இருந்தது படம். 2026 தளபதி தான் தலை ஒன்ஸ் முறை போட மாட்டாங்க தலை. செகண்ட் ஸ்கிரீன்ல யானை கேட்டா தள்ளி விடுறாங்க, பூச்சி என்னமோ கேக்குறாங்க. கீழ் ஸ்கிரீன்ல போனா 2 வாட்டி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. கொடி எல்லாம் பூச்சி பிடிங்கி வச்சிட்டாங்கண்ணா. கேட்டா அடிக்கிறாங்க. தெரியலையே, விசிலு கொடி எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. செலிப்ரேஷனே பண்ண விட மாட்டாங்க. ஒன்ஸ் மோரே போட மாட்டாங்க செகண்ட் ஸ்கிரீன்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல போய் பார்த்துட்டு வரோம். ஆமா, நான் ஒன்ஸ் மோர் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்றதுக்கு தான் ரீரிலீஸே பண்றாங்க. அதே செலிப்ரேஷன் பண்ண முடியலன்னா என்னென்ன இருக்குது? ஒன்ஸ் மோர் நாங்களும் ஒரு ½ hour கிட்ட கேட்டோம். பாதி படமே போயிடுச்சு, ஆனாலும் ஒன்ஸ் மோர் போடல. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களே பாதி பேர் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் போய் செகண்ட் பார்த்துட்டு வந்தோம் ஒன்ஸ் மோர். கில்லி வைப்பு செம்மையாக இருந்ததுண்ணா. ஆனால் பிளாஸ்ட்டு. ஆனால் எங்கள் ஸ்க்ரீன் தான் இன்னொரு ரிவ்யூ போட சொன்னால் போட மாட்டேறாங்க. இல்லை கில்லி என்னைக்கு போட்டாலும் அது பிளாஸ்ட் தான். என்னைக்கு இருந்தாலும் பிளாஸ்ட் தான். இது இல்லண்ணா, எதுவும் எவ்வளோ செலிப்ரேஷன் இல்லை. எல்லாமே போலீஸ் நல்லா இருந்தது. ஆமா கொடியை காட்டு ஒரு கொடி வேற பிடிங்க வச்சு நாங்க வேற அது என்னன்னு தெரியல, தரமாட்டேன்ட்டோம். கொடி செக்கிங்லாம் இருந்தது. அப்பயும் போட்டுன்னு போயிட்டோம் உள்ள. இப்படியே துண்டுலாம் போட்டுன்னு போயிட்டோம். ஆனாலும் கொடியெல்லாம் பிடிங்க வச்சுனாங்க. ஆனா செம்மையா இருந்தது படம். அது என்ன அதுனே தெரியல, நான் சொல்ல மாட்டேறாங்க. அது விடவும் மாட்டேறாங்க. விடும் போது அன்னைக்கு ரோகிணியே பிளாஸ்ட்னா கண்டிப்பா ரெண்டுமே எல்லாத்தையும் மடக்கி வைக்கிறாங்க. என்னைக்கு அந்த வரும்ல அன்னைக்கு பாத்துக்கலாம். 2026 டிவிக்கு அதானா படம் கில்லி வந்தோம். நார்மலா இருக்கும்னு நினைச்சேன்னா ரீரிலீஸ் தான். வந்து பார்த்தாதான் தெரிஞ்சு சட்டையை தூக்கி அடிக்கிறானுங்க. என் மச்சான் செருப்பு வேற இருந்துச்சு. பார்த்தா ஒன்ஸ் மோர் போட ஒன்ஸ் மோரே போட மாட்டானுங்க. எல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஒரு 20 minutes இருக்கும் கத்திருப்போம் தேட்டரில். ஒன்ஸ் மோர் போடுங்க. பாதி ஒரு 20 பேர்கிட்ட பார்த்து ஸ்க்ரீன் போயிட்டாங்க, பெரிய ஸ்க்ரீனு. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க பாட்டுக்கு ஆடுனுங்கிறானுங்க. அங்கே முடிச்சுட்டு இங்கே வரானுங்க. எங்களை போனால் எங்களை தட்டுறானுங்க. நாங்களும் போடுவோம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்தார் உள்ள. அவருன்னு சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட்டு போடுவோம். வெயிட் பண்ண போடவே இல்லை. கொஞ்சம் அப்செட் தான். பரவாயில்ல, தளபதி படம் பார்த்தோம், கொஞ்சம் நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, அவ்வளோதான். அது எப்படின்னா அதெல்லாம் சில பேர்லாம் தடுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்ல, கட்சி சம்மந்தமாக கட்சியும் படத்தையும் மிங்கிள் பண்ணுறாங்க அவங்க மொத்தமாக சேர்த்து. அதெல்லாம் தப்பு. படம்ன்றது அவர் தனி கரியர். அது அவர் பார்த்து படம் தனி கரியர். அது அதில் அவங்க மிங்கிள் பண்ணுறாங்க, அது தப்பு. இப்போ ஜனநாயகம்லாம் விட்டா அவள் தான் தேட்டர் என்ன நிலைமைனே தெரியாது. அது பயந்துனே அவங்க விட மாட்டாங்க. அது இல்லாமல் வேற அரசியல் அந்த ஒரு பிரச்சனை, அதனால விட மாட்டாங்க.